ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சிக்கன் சால்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 10 கிராம்பு, 10 ஏலக்காய், ஒரு பெரிய துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை, ஒரு கல்பாசி, அது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டு பொரிய விட்டுருங்க. சிம்மில் தானே வச்சு பொரிய விடுங்க, ஏன்னா அது சீக்கிரமாக கருகிரும். இப்போ இது கூட 400 கிராம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சதை சேர்த்துக்கிறேன். 6 மீடியம் சைஸ் பச்சை மிளகாவை நடுவில் கீறி வச்சுருக்கேன். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்காங்க. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் கொஞ்சம் வதங்குற அளவுக்கு அதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த சமயத்தில் நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுறோம். அதுக்கு ஒரு மூடி தேங்காவை துருவி எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் மிக்சியில் சேர்த்துக்கலாம். இது கூட 150 கிராம் முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட் நம்ம இப்போ சேர்க்க மாட்டோம், கொஞ்சம் லேட்டாக தான் சேர்ப்போம். அதனால் இதை முன்னாடியே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு. இது கூட 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாம் வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 4 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்குறப்ப தக்காளி ரொம்ப சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம இப்போ மசாலா ஐட்டம் சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இதுவே சரியாக இருந்துச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலாவும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் இது கூட 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி கூட இந்த மசாலா ஐட்டம் எல்லாமே நல்லா சேர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஹோல் ப்ராசஸ்க்குமே அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மசாலா ஐட்டம் கருகிரும். மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நான் 1 கிலோ சிக்கனை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் கூட மசாலா எல்லாமே நல்லா கோட் ஆகுற அளவுக்கு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. இந்த ஹோல் ப்ராசஸையுமே நம்ம அடுப்பு சிம்மில் வச்சு தானே பண்ணணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி சேர்த்துடக்கூடாது. இது இப்படியே வதக்கி ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டிங்கன்னா அதுலேருந்தே தனியாக தண்ணி பிரிஞ்சு வந்துடும். இதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நான் 2 செம்பு அளவுக்கு பெரிய செம்பில் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே தக்காளி வதங்கையில் உப்பு போட்டிருக்கோம். இந்த டைம் உப்பை பார்த்துட்டு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துடும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் முந்திரி பேஸ்ட்டை எடுத்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காயும் முந்திரி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான சிக்கன் சால்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த சால்னாவை நம்ம பரோட்டா கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஷாக இருக்கும்.